ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தரேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்ட்டான கிறிஸ்பியான வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு நம்ம நைட்டே ஒரு டம்ளருக்கு துவரம்பருப்பு, அதே டம்ளர் அளவுக்கு கடலப்பருப்பு, இது ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு நைட்டே நம்ம ஊற வச்சுக்கணும். துவரம்பருப்பு எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் கடலப்பருப்பை எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு நம்ம நைட்டே ஊறப்பட்டு வச்சுக்கலாம். இப்போது வாழைப்பூ வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரைக்கிறதுக்கு மிளகா வத்தல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தலும் சோம்பும் எடுத்துக்கலாம். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சு ஊற வச்ச பருப்பு அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். நம்ம கடைசியாக அரைக்கும்போது கொஞ்சோண்டு வாழைப்பூ சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த வரமிளகா காரம் தான், பச்சை மிளகா ஆப்ஷனல், சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வாழைப்பூ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஆமை வடைக்க தட்டி போடுவோம்ல, அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு இருக்கணும். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இந்தளவுக்கு இருக்கணும். இப்போது அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானதுமே நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சு மாவு இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி ஆமை வடை மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுக்கணும். நம்ம தேவைக்கேற்ற சைஸ் நம்ம போட்டுக்கலாம். நாங்கள் சின்ன ஆமை வடை போடுற சைஸில் நாங்கள் தட்டி போட்டோம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து ஆமை வடை மாதிரி தட்டி நம்ம அதில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா 2 பக்கமும் வேக விடணும். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடும். நல்லா இதை டீப் ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ சாப்பிடாதவங்க இப்படி வடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.